இயேசு கிறிஸ்து நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனத்தை தியானிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. கிறிஸ்துக்குள் பிரியமானவரே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக விண்ணப்பங்களை தேவனுக்கு முன்பாக வைக்கிறோம். சில நேரங்களில் ஆபத்து நேரத்தில் கூட, சில கஷ்டமான போராட்டமான நேரத்தில் கூட அந்த காரியங்களை குறித்து விண்ணப்பிக்கிறோம். அந்த விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் கொடுப்பாரான்னு சொல்லி அங்கலாய்த்து காணப்படுவோம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தேவன் நம்மளை ஆதரிக்கிறவராய், உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறபடியால் அவர் நமக்கு ஆதரவு கொடுக்கிறவராய் செயல்படுவார். நீ செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நம்ம செலுத்தும் ஒவ்வொரு காணிக்கையும் தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறதா? ஆபேலையும் காயினையும் பார்க்கிறோம். ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கிறார், காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்க முடியல. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து நம்ம காணிக்கையை தேவனுக்கு கொடுக்கிறோம்? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாக்குறோம், உதடுகளின் பலியாகிய சோஸ்திர பலியை தேவனுக்கு செலுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக, தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோமா? காணிக்கை செலுத்த வேண்டிய விதத்திலும் அது மாத்திரமல்ல, நம்முடைய உதடியிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு துதியின் மித்தமாக தேவனை மகிமைப்படுத்தி செயல்படுகிறோமா? அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கூட அநேக காரியங்களை குறித்து வேண்டுதல் வைத்திருப்போம்ல, அந்த வேண்டுதல் படி நம்ம மன விருப்பத்தின்படி நடக்குமான்னு சொல்லி அநேக நேரத்தில் சிந்தனை பண்ணி கொண்டு இருப்போம்ல. ஆனா அந்த சிந்தனைகள்லாம் நடக்குமா? இயேசுப்பா எனக்கு இதெல்லாம் வாய்க்க செய்வாரான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இருப்போம்ல. உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை நிறைவேற்ற வல்லவர். என்னென்ன காரியத்துக்கு நீங்க வேண்டுதல் வைத்திருக்கிறீர்களோ அந்த வேண்டுதல் தேவன் நிறைவேற்ற வல்லவர். அடுத்து பாக்குறோம், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்போது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். நம்மளையும் அபிஷேகித்து ஒரு சில காரியங்களிலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வல்லமை செயல்படுகிறதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். சிலர் ரதங்களையும் குறித்து, சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஒரு சில பேரை பாத்தீங்கன்னா நிறைய பெயர்களை உயர்த்தி அது மாத்திரமல்ல, அவர்கள் செய்கிற காரியங்களை மாத்திரம், எந்தெந்த காரியங்களை செய்கிறார்களோ அந்த காரியங்களை உயர்த்தி முன்வைத்து செயல்படுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுகிறோம்? தேவனை முன்னிறுத்தி நம்ம செயல்படுகிறோமா? இல்ல மற்றவர்கள் செய்வது போல் அவர்கள் மேன்மையும் அவர்கள் புகழையும் மாத்திரம் பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமாய் நம்ம நடக்கிறோமா? எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம்? அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இல்லாதபடி தேவனை மாத்திரம் நம்ம உறுதியை பிடித்துக் கொண்டு தேவனை மாத்திரம் மேன்மை பாராட்டு, மனுஷர்களை அல்ல தேவனை மாத்திரம் மேன்மை பாராட்டும்படியாக நம்ம செயல்படும் போது தேவன் நம்மளோடு இருந்து அநேக காரியங்கள் நிமித்தமாக மகிமைப்பட வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் மனுஷர்களை முன்வைத்து செயல்படாமல், மனுஷர்களுடைய பெருமையை பாராட்டாமல், எந்த பெருமைக்கும் நம்ம இடம் கொடுக்காதபடி தேவனுடைய பெருமையை மாத்திரம் முன்வைத்து தேவனுடைய மேன்மையை மாத்திரம் நம்ம குறித்து செயல்படுவோம். சோஸ்திர ஏசப்பா, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே துதிக்கிற சோஸ்திரிக்கிற ஏசப்பா, மனுஷர்களை உயர்த்தி பேசாதபடி நாங்கள் உண்மையை மாத்திரம் பேசி உண்மையே மாத்திரம் மகிமைப்படுத்தத்தக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.